இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, கப்பல்களை பாருங்கள், படகுகளை பாருங்கள். அவை எத்தனை அலைகள், எத்தனை பெருங்காற்றுகள் வந்தாலும் அவைகள் தன் இலக்கை நோக்கி ஓட்டுகிறவன் கையில் இருக்கின்ற அந்த ஓட்டும் கருவியை பொறுத்து அது சென்று கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் கூட நம்மை படைத்த இயேசு அருள்நாதர், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த தெய்வம், அவர் சொல்கிறபடி நீங்களும் நானும் நடப்போமேயாகில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள அந்த பரலோக இலக்கை நோக்கி செல்லும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒரு படகிலே ஒரு சிறிய ஓட்டை வந்துவிட்டாலும் கூட அந்த படகு தன் இலக்கை நோக்கி முழுமையாய் சென்று அடையாது. தண்ணீர் செல்ல செல்ல படகினுள் நீர் பிரவேசித்து படகு தண்ணீரில் மூழ்கிவிடும். நீங்களும் நானும் கூட சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கை படகிலே, எவ்வாறு படகுல ஏறவங்க குறிப்பிட்ட இடத்த வந்தவங்க இறங்கி போயிடுறாங்களோ, இந்த சரீரமும் அப்படிதாங்க. குறிப்பிட்டு மரணம் என்று வரும் பொழுது இந்த சரீரம் நம்மை விட்டு போய்விடும், பூமியிலே மக்கி போய்விடும். இயேசு கொடுத்த அந்த ஜீவன் இயேசுவினிடத்திற்கு தான் செல்லும். நியாய தீர்ப்பு, செய்த நல்ல காரியங்களுக்காக பரிசு, செய்த கெட்ட காரியங்களுக்காக நித்திய தண்டனை, நித்திய ஆக்கினை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். எனவே ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் படகை பரிசோதித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சரீரத்தை பரிசோதித்து கொள்ளுங்கள். ஓட்டைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். படகு, கப்பல் எவ்வாறு ஓட்டுபவரிடம் ஒப்படைக்கப்பட்டு தன் இடத்தை அடையும் வரை அவரையே நம்பி இருக்கிறதோ, அதே போன்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்திலே, என்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டுமாய் தேவன் கேட்கிறார். அவ்வாறு நீங்களும் நானும் தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமே ஆனால் தேவன் நம் வாழ்க்கை என்னும் படகை சரியான இலக்கிற்கு கொண்டு போய் சேர்ப்பார். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். கப்பல்களே பாடுங்கள், அவை மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காத்துக்களால் அடிபட்டும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராய் மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சுக்கான்னா கப்பலை, படகை திருப்புற ஒரு கருவி. இங்கே பாருங்க, கண்மலைகளே பாருங்கள் என்று யாக்கோபு 3:4 சொல்கிறார். கண்மலைகள் என்றால் மலை மேல், மலைக்கு கீழாக பூமியில் மேல் இருக்கும் எல்லா மக்களையும் குறிப்பிடுகிறது. அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றுக்களால் அடிபட்டும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக செல்கிறது. இந்த கப்பல்களை பார்த்தீங்கன்னா எப்படி சுக்கான வச்சுக்கிட்டு அந்த மாலுமி கப்பல் ஓட்டி எவ்வாறு நடத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து போகிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து அவைகள்படி செல்வோமேயானால் நீங்களும் நானும் கண்மலைகளைப் போல இருப்போம். இந்த கண்மலைகள் பார்த்தீங்கன்னா அசைக்கப்படுவதே இல்லை. நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் எவ்வாறு கப்பல் தன் இலக்கை நோக்கி
அழகாக செல்கிறதோ, மிதந்து மிதந்து செல்கிறதோ, அதே போன்று நீங்களும் ஆண்டவரின் மேலே, பிதாவின் மேலே, பரிசுத்த ஆவியின் மேலே அமர்ந்து கொண்டு அழகாக பரலோகம் செல்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:19 பார்க்கும் பொழுது, நம் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விடும் பொழுது நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறது. மனசாட்சி எப்படியெல்லாம் தள்ளி வைக்கலாம்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்கள் எஜமானருக்கு கீழ்ப்படியாமல் நியாயமாக வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் மனசாட்சியை தள்ளிவிடுகிறீர்கள். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யும் பொழுது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யும் பொழுது உங்கள் மனசாட்சி என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். குருமடத்து மாணவர்கள் குருவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது மனசாட்சி என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். அதே போன்று உங்கள் சரீரத்தில் உள்ள எந்த அவயங்களையும் நீங்கள் தீட்டுப்படுத்தும் பொழுது உங்கள் மனசாட்சி ஆகிய கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். தாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சலுகைகள் காட்டும் பொழுது உங்கள் மனசாட்சி என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். நீங்கள் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். 2 கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது 3 தரம் நான் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியப்பட்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு பகலாக போக்கினேன். இது பவுல் சொல்கிற வார்த்தை. பவுலுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்தும், அடிபட்ட பொழுதும், கல்லெறியப்பட்ட பொழுதும், கப்பல் தேசத்திலே இருந்து பகல் முழுதுமாய் போக்கின பொழுதும் ஆண்டவரின் அருள் அவரோடு இருந்த காரணத்தினாலே அவர் சென்று அடைய வேண்டிய இலக்கை அவர் அடைந்தார். அந்த பவுலுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் என்னை பார்த்து அலறுங்கள், உன் அரண் பாழாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய அரண், என்னுடைய அரண் பாழாக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கப்பல்களே அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. பெரிய கப்பலாக இருக்கலாம், நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், நிறைய சொத்துக்களை வச்சிருக்கலாம், நிறைய நகைகளை வச்சிருக்கலாம், நிறைய ஆபரணங்களை வச்சிருக்கலாம். நீங்கள்லாம் அலறுங்க. நீங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு ஒன்று சொல்கிறாரு. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா நங்கூரம் போன்று இருக்கும். அந்த கப்பல் பாருங்க, சென்று அடைய வேண்டிய இலக்கை சென்று அடைந்த பொழுது ஒரு நங்கூரம் பாய்ச்சப்படும். அந்த நங்கூரம் என்ன பண்ணுன்னா அந்த கப்பலை இப்படி அப்படி ஓட விடாது. நீங்களும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நங்கூரமாய் பிடித்து கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எண்ண அலைகள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய சபல புத்திகள், உங்களுடைய சரீர இச்சைகள் இங்கும் அங்கும் அலையாமல் ஆண்டவரையே நோக்கி காத்து கொண்டிருக்கும். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. திரைக்கு உள்ளாக போனுங்க, அங்கே தாங்க பரலோகம் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு ஒரு நங்கூரம் தேவைங்க. அந்த நங்கூரம் தாங்க நம்பிக்கை,
அந்த நங்கூரம் தாங்க நிலை, அந்த நங்கூரம் தாங்க உறுதி என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை என்னும் கப்பல், உங்கள் வாழ்க்கை என்னும் படகு நன்றாக போக வேண்டுமேயானால் நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு துணை செய்வார். அலை அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், புயலும் கூட அடைக்கலாம். சுக்கான் எவ்வாறு ஓட்டுபவரின் கையிலே இருந்து பத்திரமாக ஓட்டப்படுகிறதோ அவ்வாறு ஆண்டவரின் வார்த்தையை நீங்கள் சுக்கானாக பிடித்து கொண்டு உங்கள் என் வாழ்க்கை படகிலே நீங்களும் நானும் நன்றாக ஓட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செய்தியிலே கமலேஷ்காக ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன். உடல் நல குறைவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிபனுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பாபு என்கிற ஒரு பிராமண இந்து சகோதரர் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார், மகன் ரட்சிக்கப்பட்டு விட்டார், கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும். பாபுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பாபுனுடைய மாமியார் இந்து பிராமண சகோதரி, அவர்கள் ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த விமலா என்கிற சகோதரியினுடைய சகோதரன் ரட்சிப்புக்குள்ளாக தன்னுடைய எல்லா பழக்கத்தையும் விட்டு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் தேடுகிற ஒவ்வொரு காரியமும் கிடைக்கப்பெற கிருபை செய்யும். அவர்கள் எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ நல்லவற்றை நினைத்தால் அது நிச்சயமாய் கைகூட கிருபை செய்யும். ஒருவேளை அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே கடல் சீற்றத்தினால், அலைகளினால், புயலினால் அலைக்கழிக்கப்பட்டால் அந்த அலைக்கழிப்பை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற வீட்டிலே அந்தகார சக்தி, பொல்லாப்பு, சாத்தானின் ஏவுதல்கள், தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள், வில்லுசூனிய கட்டுகள், நோய் நோக்காடுகள், மந்திரங்கள், மாந்தரிகங்கள் எதுவுமே ஆண்டவரே அவர்களை தாக்காதபடிக்கு இதை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து காக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீங்க நம்புகிற ஆண்டவரே. பார்க்குறவங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.